ஊறுகாய், அகர்பத்தி, ரொட்டி, தீப்பெட்டி போன்ற 20 தொழில்கள் இதுவரை சிறு தொழில்கள் பட்டியலில் இருந்து வந்த நிலையில் இனி பெரிய நிறுவனங்களும் இவற்றை தயாரிக்கலாம் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பது வாடிக்கையாளர்களுக்கு எந்த அளவு பயனளிக்கும், இதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவங்க ஆடு கொடுத்து அவங்க நிறைய பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அப்போனா அவங்கள்ட்ட தான் எல்லாம் வர வைப்பாங்க. அப்போ சிறு தொழில் பண்ண, குடிசை தொழில் பண்ணுற அது அவங்களோட தொழில், அது அவங்களுக்கு பாதிக்கப்படும், அவங்க வருமானம் பாதிக்கப்படும். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப மத்திய அரசு கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்படி கம்பெனி ஆரம்பிச்சாங்கன்னா எங்களை போல் ஆளுக்கு பாதிப்பு தான் வரும். அது பெரிய கம்பெனினும் போது அவங்க பெரிய லெவலில் பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன முதலீடை போட்டு அங்கே நாங்கள் பண்ணணும் போது அவங்கக்கிட்ட நாங்கள் போட்டி போட முடியாது. எங்களுக்கு பாதிப்பு தான் வரும். சிறு தொழில் அத்தனை பேருக்கும் பாதிப்பு தான் வரும். அதனால் சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருந்தாலும் கூட அவங்க வந்து மாற்று ஏற்பாடு அவங்களே பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக அந்த இது தரம் உயரும், அதே நேரத்தில் விலையும் வந்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய இதெல்லாம் வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னாச்சுன்னா இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு இதுதான். இப்போ பெரிய கம்பெனியெல்லாம் வந்து ஊறுகாய் போட்டாங்கன்னா, ரெடி பண்ணி போட்டாங்கன்னா, சின்ன கம்பெனி குடிசை தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப லாஸ் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த ஊறுகாய் போடுறது, இந்த குடிசை தொழில் எது பண்ணுறாங்களோ அது குடிசை தொழில் பண்ணுறவங்க மட்டும்தான் செய்யணும். மற்றவங்க பெரிய ஆளுங்க செஞ்சாங்கன்னா இவங்க ரொம்ப நலிவடைஞ்சிருவாங்க.